கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனாய கர்த்தர் ஒரு வசனத்தை அடியனுக்கு கொடுத்திருக்கிற, அது நான் வாசிக்கிற சக்கரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று இந்த வசனம் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறது. மறுபடியும் நான் வாசிக்கலாம். சக்கரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியாதது, அது பகலல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வீண்டெடுக்கப்பட்ட தெய்வ மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான காரியங்கள் இருந்து நம்ம அனுதினமும் தேவ சமூகத்தில் ஆயிருந்த ஜெபிப்பது பதிவு. அது சில நிலைகளில் நமக்கு இஷ்டமாகிற நேரங்களெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறது சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம். அதாவது சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் என்று நாம் இதிலே புரிஞ்சு கொண்டு வேண்ட ஒரு விஷயம். சாயங்காலம் என்று சொல்லும்போது ஒரு நாளில் ஆரம்பம் 6ஆம் மணி நேரம் சாயங்காலம். இது 1ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 1ஆம் ஜாமத்திலே அந்த சாயங்காலத்திலே ஜெபிக்கிற ஜபம், அதாவது வீண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளும் இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தேவனை அறிஞ்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அந்த சாயங்காலத்தில் உங்களோட குடும்பத்திலிருந்து ஜெபிக்கிற ஜபத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதாவாய தெய்வத்தின் தூதர்கள் உங்கள் வீட்டில் வந்து அவர் யாரெல்லாம் எதுக்காக எப்படிப்பட்ட ஆளுகள் ஜெபிக்கிறோ என்று தேவனுடைய அடுக்கலைக்கு நீங்களுடைய விண்ணப்பத்தை பிதாவின் கரங்களிலேக்கு எத்தப்படும். அப்போதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாவதுக்கு. அப்போ தேவனாய கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு உடனடியாக சடன்லி உங்களுக்காக அது பதில் கொடுப்பதுக்கு தேவனாய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் காணப்பட்டார். அதாவது நீங்கள் இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பு உங்களோட வாழ்க்கையில் இருந்த இருளுகளெல்லாம் நீக்கி சாயங்காலம் அந்த சாயங்காலத்தில் ஒரு புது வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று இந்த வேதவாதம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது. அப்போ அந்த சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாவதுக்கு ஒரு காரணம், நீங்கள் குடும்ப ஜபத்தில் ஆயத்தமாகி இந்த 6ஆம் மணி நேரம், அதாவது இந்த சாயங்காலத்தில் 1ஆம் ஜாமத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆயிருந்து உங்களுடைய விண்ணப்பம் ஏதாவது இருந்தாலும் அது தேவ சமூகத்திலேக்கு ஆண்டவருடைய கரங்களிலேக்கு நீங்கள் அது கை மாறும்போது தேவனாய கர்த்தருடைய தூதர்கள் பரலோகத்திலிருந்து பிதாவு இந்த பூமியிலேக்கு அனுப்பி அந்த பிதாவை அனுப்பி இருக்கிற தூதர்கள் மூலமாக உங்களுக்கு போகிற ரிப்போர்ட்டு பரலோகத்தில் இருக்க பிதாவின் கரங்களில் எத்தும்போது ஆத்ம மண்டலத்தில் தேவன் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பான். அந்த பதில்னு சொல்லுதான அந்த சாயங்காலத்திலே வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீங்களோட வாழ்க்கை எப்போது செழிப்பாக மாறும். அந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு நாளும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்துக்கு மாற்றமே வராதபடி உடைய குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு புது வெளிச்சம், നിങ്ങൾക്ക് புது கிருபை, புது வல்லமை, புது அபிஷேகம் உங்களை நிரப்புന്ന ஒரு நேரமான இந்த சாயங்காலத்திலே குடும்ப ஜபத்திலே தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆவியானவர் கொடுக்கிற சாயங்காலத்தில் வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பாப சாபக்கட்டுகளிலும் நடக்காத பல காரியங்களும் இந்த சாயங்காலத்தில் குடும்ப ஜபம் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே என் தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாயங்காலத்தில் 6ஆம் மணி நேரத்தில் நீங்கள்
மற்றுள்ள எல்லா விதமான காரியங்களெல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் ஆயிருந்து ஜெபிக்கும் போது നിങ്ങൾക്ക് போலும் தெரியாத ஒரு வெளிச்சம் உங்களோட குடும்பத்தில் நிரம்புவா. அந்த வெளிச்சம் உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்களோட குடும்பம் சமாதானத்திൻ്റെ சந்தோஷத்திൻ്റെ நாட்களாக மாறும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.